ஹாய் ஆல். டுடே ஹஸ்பண்ட்க்கு டே ஷிஃப்ட்னால நானும் பையனும் மட்டும்தான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனோட பெயிண்ட் புக்கில் கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த புக்கு வாங்கினதுலேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் தான் மாற்றி மாற்றி பெயிண்ட் பண்ணுவோம். அவன் சும்மா இந்த கலர் பண்ணுங்கள் அந்த கலர் பண்ணுங்கன்னு பார்த்துட்ருப்பான். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கொஞ்சம் நேரம் நான் பண்ணுறேன்னு கேட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். தென் அதுக்கப்புறம் இந்த அரிசி அள்ளி போடுற வேலை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஏதாவது டாய்ஸ்லாம் கீழே விழுந்தால் கூட எடுத்து வைனா எடுத்து வைக்க மாட்டான். பட் இதுக்கு வாடானா உடனே குடுக்குடுன்னு வந்து எடுத்து கொடுத்துட்டு குடுக்குடுன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவனுக்கு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போல்லாம் இதுதான் வேணும்னு அவனே சொல்கிறான். இன்றைக்கி வந்து நெய் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வேணும்னு சொல்லியிருந்தான். நெய் சாதம்னா ஒன்றும் இல்லை, சாதத்தில் நெய் போட்டு உப்பு போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். ஸோ அதே பண்ணிடலான்னு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணிவிட்டு அவனை குளிக்க வச்சு ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் போட்டு ஊட்டி விட்டால் எனக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு அவனுக்கு சாதம் ஊட்டுறதுக்குள்ள. தென் அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சு சரி தயிர் சாதமே சாப்பிட்டுடலான்ட்டு, சரி என்ன தான் தயிர் சாதமாக இருந்தாலும் அது கூட கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தாளித்து நானும் தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்டேன்.